அதுக்கப்புறம் வந்து பிரபாகரனை பத்தியும் எடுக்கிறது உறுதின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ அதுலயும் நீங்க தான் வந்து ஹீரோவா நடிப்பீங்களா? நடிச்சா பார்ப்பீங்களா பார்க்க மாட்டீங்களா? கண்டிப்பா பார்ப்போம் சார். அப்ப அப்ப அதுதான் நடக்கும். ஓகே சார். அப்போ இன்னொரு கேள்வி, இப்போ பிரபாகரன் எடுக்கும்போது நீங்க வந்து இப்போ இலங்கை கண்டிப்பா சொல்லிதான் ஆகணும். அதே மாதிரி சர்வதேச போர் குற்றவாளின்னு அறிவிக்கப்பட்ட ராஜபக்ஷ பத்தி சொல்லி ஆகணும். அப்போ உலக அரசியல, இந்திய அரசியல இருந்து தமிழ்நாட்டு அரசியல இருந்து சொல்லணும். அது வந்து நிறைய, அதுக்கு எப்படி நீங்க தயாரா இருக்கீங்களா? ஏன்னா நிறைய எதிர்கொள்ள வேண்டியது இருக்குமே. என்னுடைய சந்தனக்காடு பார்த்தீங்களா? திரும்ப பாருங்க, யூடியூப்ல இருக்கு. என் இனத்தை அழித்த அதிகார வர்க்கம், அரசியல்வாதி, ஐஏஎஸ், காவல்துறை உயரதிகாரிகள், அன்னைக்கு இருந்த அரசியல்வாதிகள், ஆட்சியாளர்கள் அத்தனை பேர் எரித்து சாம்பலாக்கி கரைச்சி விட்டவன் நான் இதை பெருமையோடு சொல்ல. என் இனத்துக்கு எதிரானவன் எமனாக இருந்தாலும் நான் நேராகவும் நின்று யுத்தம் செய்வேன். என் படைப்பிலையும் அவர்களை தலைகுனிய வைக்கிறது மட்டும் இல்லை, அவனுடைய சமாதியிலேயே என் சந்ததி மட்டும் இல்லை அவன் சந்ததியும் காரி துப்புற அளவுக்கான படைப்பாக இருக்கும். அது நான் எடுக்க போகிற வன்னிக்காடுக்கும் அது பொருந்தும் சார். இந்த படத்தை